ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக 3 வகையான சட்னி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 சட்னியும் வெவ்வேறு கலரில் வெவ்வேறு டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பு பக்கமே போக போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக செய்ய போகிறோம். எதையுமே வதக்காமல் அடுப்பே யூஸ் பண்ணாமல் இந்த சட்னிஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வெறும் 5 நிமிஷம் மட்டுமே போதும் இந்த சட்னி செய்கிறதுக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஒயிட் கலர் சட்னி, தேங்காய் சட்னி. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்கும்போது சட்னியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக இந்த தேங்காய் சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம க்ரீன் கலர் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பாதி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த சட்னி செய்கிறதுக்கு வெறும் கொத்தமல்லி இலைகள் மட்டும் எடுத்திருக்கேன். பாதி கொத்தமல்லி இலைகளும் பாதி புதினா இலைகளும் சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ க்ரீன் கலர் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 முழு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது ஏற்கனவே தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிளகாய் நம்ம ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக அரைப்பட்டு வரும். சட்னிக்கு நல்ல கலரும் கொடுக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் மிளகாய் ஊற வச்சோம்ல, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி நல்ல காரசாரமாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சட்னியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடு பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 3 சட்னியுமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி 3மே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சட்னிஸ் எல்லாமே நம்ம இட்லி, தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரிக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த 3 வகையான சட்னி ரெசிபிஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.